அகிலம் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நாளுக்கான இரவு நேர பிரதான செய்திகள். விரிவான செய்திகளுக்குள் செல்லும் முன்னதாக முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள். பலத்த மின்னல் தாக்கம், பொதுமக்களுக்கு இன்றிரவு வரை விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை. அரசியல்வாதிகளுக்கு வழங்கப்பட்ட துப்பாக்கிகள் மாயம். எரிவாயு தட்டுப்பாடு குறித்து வெளியான அறிவிப்பு. ஒரு துண்டு நிலத்தையும் மீள் கையளிக்க மாட்டேன், தையிட்டி விகாராதிபதியின் கரத்தினால் சர்ச்சை. கல்வி பொதுத்தராதர சாதாரண தர பரீட்சை வினாத்தாள்கள் கொண்டு சென்ற முச்சக்கர வண்டியில் தீ விபத்து. மாமனார் தாக்கியதில் மருமகன் உயிரிழப்பு. கணேமுள்ள சஞ்சீவ கொலை வழக்கு, போலி வங்கி கணக்குகள். இலங்கை மின்சார சபையில் மீண்டும் ஏற்பட்ட குழப்பம், ஜனாதிபதிக்கு பறந்த கடிதம். சூடுபிடிக்கும் சபை அமர்வு, நாடாளுமன்ற உறுப்பினர்களின் சம்பளம் மற்றும் கொடுப்பனவு பற்றி வெளியான அறிவிப்பு. 20 லட்சம் பெறுமதியான கைபேசிகள் திருட்டு. தொடர்வென விரிவான செய்திகள். பலத்த மின்னல் தாக்கம் ஏற்படக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களத்தினால் எச்சரிக்கை அறிவித்தல் ஒன்று விடுக்கப்பட்டுள்ளது. மேற்கு மற்றும் சப்ரகமுவ மாகாணங்களிலும், நுவரெலியா, காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் இடியுடன் கூடிய மழை மற்றும் பலத்த மின்னல் பெய்ய அதிக வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இன்று மாலை வெளியிடப்பட்ட இந்த அறிவித்தல் இன்று இரவு 11 மணி வரை செல்லுபடியாகும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டின் ஏனைய பகுதிகளில் பிற்பகல் 1 மணிக்கு பின்னர் ஆங்காங்கே மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடும் என எதிர்ப்பு கூறப்பட்டுள்ளது. அத்துடன் வடக்கு, வடமத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும், மாத்தளை, திருகோணமலை மற்றும் ஹம்பாந்தோட்டை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மணித்தியாலத்திற்கு 30 தொடக்கம் 40 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும். அதிகாலை வேளையில் மத்திய மற்றும் சப்ரகமுவ மாகாணங்களிலும், காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களின் சில இடங்களிலும் பனிமூட்டமான நிலை எதிர்பார்க்கப்படுகின்றது. இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேளைகளில் தற்காலிகமாக வீசக்கூடிய பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கைகள் நடவடிக்கைகளையும் எடுக்குமாறு பொதுமக்கள் கேட்டுக்கொள்ளப்படுகின்றார்கள். கடந்த காலங்களில் பல்வேறு அரசியல்வாதிகளுக்கு துப்பாக்கிகள் வழங்கப்பட்டுள்ளதாகவும், அவற்றில் சில எங்கு இருக்கின்றன என்பது குறித்து கூட கண்டுபிடிக்க முடியவில்லை எனவும் பிரதி பாதுகாப்பு அமைச்சர் அருண ஜயசேகர தெரிவித்துள்ளார். இன்றைய நாடாளுமன்ற அமர்வில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கையிலேயே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். அதன்போது சில துப்பாக்கிகள் தொடர்பான தரவு பதிவுகள் எதுவும் இல்லை என்று பிரதி பாதுகாப்பு அமைச்சர் கூறினார். இந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வாக துப்பாக்கி கட்டளை சட்டத்தை திருத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும், 2024ஆம் ஆண்டில் துப்பாக்கி கணக்கெடுப்பு நடத்தப்பட்டதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இந்த கணக்கெடுப்பிலிருந்து நிறைய தகவல்கள் தெரிய வந்ததாகவும் அருண ஜயசேகர குறிப்பிட்டுள்ளார். மேலும் துப்பாக்கிகள் தொடர்பான கடுமையான சட்டங்களை கொண்டு வர எதிர்பார்ப்பதாக கூறிய பிரதி அமைச்சர், தற்போது உலகின் பிற நாடுகளில் துப்பாக்கி கட்டுப்பாடு தொடர்பாக பின்பற்றப்படும் நடைமுறைகளை ஆய்வு செய்து வருவதாகவும் சுட்டிக்காட்டியுள்ளார். இலங்கையில் எதிர்காலத்தில் எவ்வித எரிவாயு தட்டுப்பாடும் ஏற்படாது எனவும் போதுமான அளவு இருப்பு உள்ளதாகவும் லிட்ரோ நிறுவனம் தெரிவித்துள்ளது. அத்துடன் தம்மிடம் போதுமான அளவு எரிவாயு இருப்பு காணப்படுவதாகவும் லிட்ரோ நிறுவனம் வெளியிட்டுள்ள அறிக்கை ஒன்றில் இந்த விடயம் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதன் காரணமாக தேவையற்ற வகையில் பதற்றமடைய வேண்டாம் என அந்த நிறுவனம் பொதுமக்களிடம் கோரிக்கை விடுத்துள்ளது. பிப்ரவரி 17 மற்றும் 18ஆம் திகதிகளில் தாங்கள் ஏற்கனவே 2,84,000 வீட்டுப்பாவனை எரிவாயு சிலிண்டர்களை விநியோகித்துள்ளதாக அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இன்று முதல் சனிக்கிழமை வரை மேலும் 3,51,000 வீட்டுப்பாவனை எரிவாயு சிலிண்டர்களை விநியோகிக்க நடவடிக்கை எடுத்துள்ளதாகவும் லிட்ரோ நிறுவனம் மேலும் தெரிவித்துள்ளது. இதேவேளை நாட்டில் லிட்ரோ எரிவாயுவிற்கு தட்டுப்பாடு நிலவுவதாக கடந்த சில தினங்களுக்கு முன்னர் செய்திகள் வெளியாகியமை குறிப்பிடத்தக்கது.
சட்டவிரோத தையிட்டி விகாரைக்காக அடாத்தாக கையகப்படுத்தப்பட்ட காணிகளில் ஒரு துண்டு நிலத்தையும் மீள காணி உரிமையாளர்களுக்கு கையளிக்க மாட்டேன் என விகாராதிபதி ஜின்தோட்டை நந்தாரம தேரர் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார் என செய்திகள் வெளியாகியுள்ளன. பௌத்த சாசன அமைச்சின் பிரதிநிதிகள், தையிட்டி விகாராதிபதி, அரச அதிகாரிகள் உள்ளிட்டவர்கள் கொழும்பில் நேற்றைய தினம் புதன்கிழமை கூடி கலந்துரையாடிய போதே விகாராதிபதி விகாரைக்கு என அறிக்கைப்படுத்தப்பட்ட காணியிலிருந்து சிறு துண்டு நிலத்தையும் விடுவிக்க முடியாது என திட்டவட்டமாக கூறியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. அதனால் கூட்டம் நீண்ட இழுபறியுடன் எவ்வித முடிவுகளும் எடுக்கப்படாமல் முடிவுற்றுள்ளது என தெரிவிக்கப்படுகின்றது. அடுத்த கூட்டம் மிக விரைவில் கூட இருப்பதாக அறிய முடிகின்றது. தையிட்டி விகாரைக்கு என 19 பேரின் காணிகள் அடாத்தாக கையகப்படுத்தப்பட்டுள்ளது. தங்கள் காணிகளின் உறுதிகளை விகாரை பிரச்சனையை தீர்த்து வைக்கின்றோம் என வரும் சகல தரப்பினருக்கும் வழங்கி வருகின்றோம். அந்த வகையில் விகாரை பிரச்சனையை தீர்ப்பதற்காக அரசாங்கத்தினால் அமைக்கப்பட்ட குழுவிடமும் தங்கள் காணி உறுதியை வழங்கியுள்ளோம். ஆனால் விகாரை பிரச்சனையை தீர்ப்பதாக கூறி அவர்கள் இதுவரை பல்வேறு கட்ட கலந்துரையாடல்களை மேற்கொண்டுள்ளனர். அந்த கலந்துரையாடல் எவற்றுக்கும் எம்மை அழைக்கவில்லை. விகாராதிபதியை மாத்திரம் அழைத்து கலந்துரையாடுகின்றனர். இது ஒரு பக்க சார்பான நடவடிக்கை என்பது அப்பட்டமானது. யாழ்ப்பாணத்தில் உள்ள தையிட்டி விகாரை பிரச்சனையை தீர்ப்பதாக கொழும்பில் கூடி கலந்துரையாடுகின்றனர். அங்கு என்ன விடயம் கலந்துரையாடப்பட்டது என்பது தொடர்பில் எமக்கோ ஊடகங்களுக்கோ எவரும் தெரிவிப்பதில்லை. யாழ்ப்பாணத்திலிருந்து மாவட்ட செயலர், தெல்லிப்பளை பிரதேச செயலர், தையிட்டி விகாராதிபதி ஆகியோரை கொழும்புக்கு அழைத்து கலந்துரையாடுகின்றனர். கலந்துரையாடலுக்கு சென்ற மாவட்ட செயலரோ கலந்துரையாடலை நடத்தியவர்களோ கூட்டத்தில் கலந்துரையாடிய விடயம் தொடர்பில் வெளியே சொல்லாது ரகசியமாகவே கலந்துரையாடுகின்றனர். இவர்கள் இவ்வாறு ரகசியமாக கலந்துரையாடி தாமே தீர்மானங்களை எடுத்த பின்னர் அதனை எங்கள் மீது திணிக்கப் போகின்றார்களோ என்ற அச்சம் எமக்கு ஏற்பட்டுள்ளது என அவர் மேலும் தெரிவித்துள்ளார். பசறை பகுதியில் கல்வி பொதுத்தராதர சாதாரண தர பரீட்சைக்காக ஏற்றிச் சென்ற வினாத்தாள்களை கொண்டு சென்ற முச்சக்கர வண்டியொன்று திடீரென தீப்பற்றி எரிய தொடங்கிய சம்பவம் ஒன்று நேற்றைய தினம் இடம்பெற்றது. பரீட்சை கடமைக்காக வினாத்தாள்களுடன் முச்சக்கர வண்டியில் 3 பெண் ஆசிரியர்கள் பயணித்ததாக கூறப்படுகின்றது. மேலும் ஆசிரியர் ஒருவர் முச்சக்கர வண்டியை செலுத்தியிருந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்நிலையில் முச்சக்கர வண்டியில் தீப்பற்ற ஆரம்பித்ததை அடுத்து பின்னால் வந்த இலங்கை மின்சார சபைக்குரிய லொரியில் பயணித்த பணியாளர்கள் விரைந்து முச்சக்கர வண்டியை நிறுத்தி தீயை கட்டுப்படுத்தியதுடன் ஆசிரியர்களையும் பாதுகாப்பாக மீட்டுள்ளனர். தற்போது நிலவும் சீரற்ற காலநிலையுடன் பரீட்சை வினாத்தாள்களை பரீட்சை நிலையங்களுக்கு பாதுகாப்பாக எடுத்துச் செல்லவும் மீள பெற்றுக்கொள்ளவும் உரிய வாகன ஒழுங்குகள் மற்றும் பாதுகாப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வேண்டியது அவசியம் என கல்வி வட்டாரங்கள் வலியுறுத்துகின்றன. கொஸ்கம அஸ்வத்த தெற்கு கொஸ்கஹடை பகுதியில் மாமனாருக்கும் மருமகனுக்கும் இடையில் ஏற்பட்ட வாக்குவாதம் முற்றியதில் மாமனார் தாக்கியதில் மருமகன் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். சம்பவத்தில் படுகாயமடைந்த மருமகன் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் உயிரிழந்துள்ளதாக கொஸ்கம போலீசார் தெரிவித்துள்ளனர். புவக்பிட்டிய அஸ்வத்த வடக்கு பகுதியைச் சேர்ந்த 34 வயதுடைய துஷான் ரங்கன மாயாதுன்ன என்பவரே உயிரிழந்துள்ளார். மருமகன் மதுபோதையில் ஏற்பட்ட குடும்ப தகராறு காரணமாக ஏற்பட்ட தர்க்கத்தை தொடர்ந்து நடத்தப்பட்ட தாக்குதலில் படுகாயமடைந்த குறித்த நபர் அவிசாவளை மாவட்ட பொது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை அளித்து வந்த நிலையில் உயிரிழந்துள்ளார். கொலை சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தேக நபரான மாமனார் கொஸ்கம போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் அவர் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டுள்ளார். கணேமுள்ள சஞ்சீவ கொலையுடன் தொடர்புடையவர் எனும் சந்தேகத்தின் பேரில் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ள சட்டத்தரணி தமரா அபேரத்ன போலி ஆவணங்களை பயன்படுத்தி ஆரம்பிக்கப்பட்ட 8 வங்கி கணக்குகள் குறித்த குற்றப்புலனாய்வு திணைக்களம் கொழும்பு நீதவான் நீதிமன்றத்திற்கு அறிவித்துள்ளது. போலி தேசிய அடையாள அட்டையை சமர்ப்பித்து இந்த வங்கி கணக்குகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளமை தெரிய வந்துள்ளது.
குறித்த வங்கிக் கணக்குகளின் மூலம் பாரிய அளவிலான பணமாற்றங்கள் இடம்பெற்றுள்ளதாகவும் இது தொடர்பான மேலதிக விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் குற்றப்புலனாய்வு திணைக்களம் நீதிமன்றில் சுட்டிக்காட்டியுள்ளது. குறித்த வங்கிக் கணக்குகள் தொடர்பான விசாரணைகளை தொடருமாறும் அது அதன் முன்னேற்றத்தை நீதிமன்றத்தில் அறிக்கையிடுமாறும் திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது. இலங்கை மின்சார சபைக்கு தனியார் துறையிலிருந்து ஒப்பந்த அடிப்படையில் பொறியியலாளர்களை நியமிக்க எடுக்கப்பட்ட தீர்மானத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து மின்சார சபை பொறியியலாளர்கள் சங்கம் ஜனாதிபதிக்கு கடிதம் மூலம் அறிவித்துள்ளனர். குறித்த சம்பவம் தொடர்பில் சங்கம் தெரிவித்த கருத்துக்களாக, மின்சார சபையின் உள்ளேயே தேவையான தகுதிகளை பூர்த்தி செய்த பொறியியலாளர்கள் இருக்கும்போது வெளிப்புற தனியார் நிறுவனம் ஒன்றிலிருந்து ஒப்பந்த அடிப்படையில் நியமனங்களை மேற்கொள்வது அநியாயமானதாகும். மேலும் ஸ்ரீலங்கா எனர்ஜிஸ் எனப்படும் தனியார் நிறுவனம் மூலம் இந்த ஆட்சேர்ப்புகள் மேற்கொள்ளப்படுவதால் மின்சார சபைக்கு கூடுதல் நிதிச்சுமை ஏற்படும் என்று பிரதிநிதிகள் வலியுறுத்தியுள்ளனர். தனிப்பட்ட தொடர்புகள் அல்லது ஏதாவது சலுகை அடிப்படையில் இந்த நியமனங்கள் மேற்கொள்ளப்படுகின்றதா என்ற சந்தேகமும் ஏற்பட்டுள்ளது. இந்த திட்டத்திற்காக செலவாகும் வீணான தொகை இறுதியில் மின் கட்டணத்தை உயர்த்துவதன் மூலம் பொதுமக்களிடமிருந்து வசூலிக்கப்படும் அபாயம் உள்ளதாகவும் அவர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவருக்கு தற்போது வழங்கப்படும் சம்பளம் மற்றும் கொடுப்பனவுகள் இன்று நாடாளுமன்றத்தில் வெளியிடப்பட்டுள்ளன. ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சமிந்த விஜயஸ்ரீ கேட்ட கேள்விக்கு பதிலளிக்கும் விதமாக பிரதமர் ஹரணி அமரசூரிய இந்த தகவலை இன்று நாடாளுமன்றத்தில் வெளியிட்டுள்ளார். அதன்படி நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவருக்கு மாதாந்திர கொடுப்பனவு ரூபாய் 54,285 வழங்கப்படுகின்றது. மாதாந்திர பொழுதுபோக்கு கொடுப்பனவாக ரூபாய் 1000 வழங்கப்படுகின்றது. மாதாந்திர சாரதி கொடுப்பனவு ரூபாய் 3500 ஆகும். மேலும் பொது பாதுகாப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகார அமைச்சகம் மூலம் ஒரு சாரதி பெறப்பட்டால் அந்த எம்பிக்கு சாரதி கொடுப்பனவு வழங்கப்படாது என்று ஹரணி அமரசூரிய கூறியுள்ளார். மேலும் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினருக்கு ரூபாய் 50,000 தொலைபேசி கொடுப்பனவும் ரூபாய் 15,000 போக்குவரத்து கொடுப்பனவும் வழங்கப்படுகின்றது. அலுவலக கொடுப்பனவு 1,00,000 ரூபாவாகவும் கூட்ட கொடுப்பனவாக வழங்கப்படும் தொகை ஒரு நாளைக்கு ரூபாய் 2,500 உள்ளது. நாடாளுமன்ற கூட்டங்களில் கலந்து கொள்வதற்கு ஒரு நாளைக்கு ரூபாய் 2,500 மற்றும் குழு கொடுப்பனவாக ஒரு நாளைக்கு ரூபாய் 2,500 வழங்கப்படும். நாடாளுமன்ற கூட்டங்கள் இல்லாத நாட்களில் நடைபெறும் குழு கூட்டங்களுக்கு ஒரு நாளைக்கு ரூபாய் 2,500 வழங்கப்படும். ஒவ்வொரு எம்பியும் பிரதிநிதித்துவப்படுத்தப்படும் மாவட்டத்திலிருந்து நாடாளுமன்றத்திற்கு உள்ள தூரத்தின் அடிப்படையில் ஒவ்வொரு மாதமும் முதல் நாளில் சந்தையில் 1 லிட்டர் டீசலின் அங்கீகரிக்கப்பட்ட விலையின் அடிப்படையில் எரிபொருள் கொடுப்பனவு வழங்கப்படும். தேசிய பட்டியலில் எம்பிக்களுக்கு 419.76 லிட்டர் டீசலின் அடிப்படையில் எரிபொருள் கொடுப்பனவுகள் வழங்கப்படும் என்று பிரதமர் மேலும் தெரிவித்துள்ளார். கையடக்க தொலைபேசி விற்பனை கடையை உடைத்து 20 லட்சம் ரூபாவிற்கும் அதிக பெறுமதியுடைய கையடக்க தொலைபேசிகளை திருடிய சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தேக நபர்களை கைது செய்வதற்காக மிகிந்தலை போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர். மிகிந்தலை நகரில் உள்ள கையடக்க தொலைபேசி விற்பனை நிலையம் மற்றும் காட்சியறை ஒன்றிலேயே நேற்று புதன்கிழமை 18ஆம் திகதி இரவு இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளதாக தெரிய வந்துள்ளது. சுமார் 20க்கும் அதிகமான கையடக்க தொலைபேசிகளை திருடி சென்றுள்ளதாக அதன் உரிமையாளரினால் போலீஸ் நிலையத்தில் செய்த முறைப்பாடு கிடைக்கப்பெற்றுள்ளது. முறைப்பாட்டை மிகிந்தலை போலீஸ் நிலைய குற்றத்தடுப்பு பிரிவினர் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் இன்றைய நாளுக்கான இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகிலம் நியூஸுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். அகிலம், மாற்றத்திற்கான மக்கள் குரல். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம கீழே இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.